எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2019ல் எப்போவுமே 3 o'clock ஆன உடனே எனக்கு ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். அது ஏன் எதுக்குன்னு தெரியாது. நான் என்ன பண்ணாலும் அதுலேருந்து என்னால் வெளியில் வரவும் முடியாது. ரொம்ப ஒரு ஃபியர்ஃபுல்லாக இருக்கும், ஹோப்லெஸ்ஸாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே சோர்ஸ் நான் கன்சியூம் பண்ண மீடியா தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எப்படி மீடியா கன்சியூம் நம்ம பண்ணுறது நம்மளோட மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அப்படின்னு இதுக்கு நிறைய கலர் அடித்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரே பேர் தான் ஃபியர். ஸோ நமக்கு ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் வருதுன்னா, நமக்கு இந்த லைஃப் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறது. இந்த லைஃப் எப்படி போகும், ஒரு 10 வருஷம் கழித்து நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியாத ஒரு நிலை. இல்லை இந்த ப்ரெசண்ட்டில் எல்லாம் சரியாக இருந்தாலுமே தேவையில்லாத பிரச்சனைகளையா பார்க்குறது. அதாவது நம்ம தொடர்ந்து ஒரு நியூஸ் சேனலே பார்த்துட்ருக்கோம், இல்லை நியூஸை பற்றி பேசுகிற ஒருத்தவங்க பேசுகிறதையே கேட்டுட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதை பேசுகிறவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும்? நான் சொன்ன கலரில் ஏதாவது ஒரு கலர் அடித்து ஒரு பிரச்சனை கிடைக்கும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் கான்ஸ்டண்ட்டாக எனி கைண்ட் ஆஃப் ஃபியரை தான் நமக்குள்ளே புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதுன்னு நம்ம பேசுகிறாங்க, நம்மளுக்கு எங்கே அறிவு போச்சு? சரிங்களா? ஸோ நம்ம இதில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அன்டில் தென் நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கணும், எனக்கு அதாவது நியூஸே பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு இதுக்கு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஆனால் என் வாழ்க்கைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குது. சரிங்களா? நான் ஹோம் மேக்கராக ஒரு வீட்டில் இருக்கிறேன். சரிங்களா? எனக்கு எதுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனை, அந்த பிரச்சனை ஏன் கண்ட்ரோல்லையே இல்லையே, அதுக்கு நான் இங்கே உட்காந்து எமோஷனலாக ட்ரெயின் ஆகுறதோ, ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னு நான் நினச்சி பயப்படுறதோ எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த உலகத்திலேயே இருக்கிற வேஸ்டான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா கவலைப்படுறது தான். அதுவும் அடுத்தவங்களுக்காக கவலைப்படுறது. நம்மளால் ஏதாவது டொனேஷன் பண்ண முடியும்னா பண்ணலாம், நமக்கு அதெல்லாம் முடியாது. நமக்கு எது ஈஸி? கவலைப்படுறது. ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அங்கே அப்படியா அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணுறது. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால என்ன போச்சு? இப்படின்னு நம்ம பேசி பேசி பிரச்சனைகள் பெருசாகுதே தவிர எதுவுமே தீர்வை நோக்கி போகிறதில்ல. அப்போது இப்போ இவங்க எல்லாருமே பயன்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உணர்வுகளை தான். நமக்கு மொழிப்பற்றுன்னு ஒன்று இருக்கும். எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒருத்தவங்க நான் அவங்கள காப்பாற்றுறேன், ரொம்ப அழகாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அதில் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க ஆஹா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் பேசுகிற எல்லாருமே உண்மையை தான் பேசுகிறாங்களா? அவங்க என்ன தேவைக்காக பேசுகிறாங்க? உண்மையிலேயே அவங்க உண்மையான பேரை கூட வெளிப்படுத்தாமல் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாரையும் இன்னசென்ட்டாக நம்பிட்டே இருக்க நம்ம வாழ்க்கை தான் வீணாக போக்குமே ஒழிஞ்சு வேறு எதுவும் நம்ம வாழ்க்கையில் உருப்படியாக நடக்காது. நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இப்படி தேவையில்லாத குப்பையெல்லாம், அதாவது நம்ம யாராவது போய் வேறு வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் போட்டுக்குவோமா? அதுதான் நம்ம பண்ணுறதே. எதுக்கு அடுத்த வீட்டில் நடக்கிற விஷயம் நமக்கு? என் வாழ்க்கைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவையா? நான் சொல்கிறேன் மன அமைதியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு மனசு அமைதியாக இல்லைன்னா அதை பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா வேறு எதையாவது பார்த்துட்டு போக போகிறீங்க. அது உங்களுக்கு தேவைன்னா தானே பார்க்க போகிறீங்க. தேவையில்லாததை எதுக்கு பார்க்கணும்? அமைதியாக வச்சுருக்கேன், நானே பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது தேவையில்லை. அப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறது கிடையாது. நமக்கு என்ன வேணும்? நமக்கு வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சி வேணும். நிலையான மகிழ்ச்சின்னா என்ன? அப்போது நம்ம மைண்டுக்கு என்னென்னா கஷ்டப்படுறது பிடிக்காதுங்க. நம்ம கான்சியஸ்க்கு கஷ்டப்படுறதே சுத்தமாக பிடிக்காது. அது ஏதாவது ஒரு பாசிபிள் வே இருக்கான்னு தப்பிச்சு ஓடுறதுக்குன்னு அதை தேடிக்கிட்டே இருக்கும் அது. சரிங்களா? அப்போது அதை கண்ட்ரோல் பண்ணி இல்லை நீ தினமும் நன்றி எழுது, வாழ்க்கை உனக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்குன்னு பாரு, தயவு செஞ்சு அதை பாருன்னு கொடுக்குற ட்ரைனிங் தான் நன்றி எழுதுகிற பயிற்சி. சரிங்களா? ஸோ நன்றி எழுதுறதுனால வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். சரிங்களா? தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்க லிமிட்டிங் பிலீவ்ஸை போக வைக்கிறதுக்கு நம்ம அஃபர்மேஷன் கேட்குறோம். சரிங்களா? அப்போது
நம்ம கன்சியூம் பண்ணுற ஒரு டேட்டா நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்கா இல்லையா? எந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கும்போதும் இது எனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தானே ஒரு ஜோக் பார்க்குறேன், இதனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளோ ரிலாக்ஸேஷன் நமக்கு தேவைப்படும்? உண்மையான ரிலாக்ஸேஷனுங்கிறது தியானம் பண்ணுறது தான். ஆனால் தியானத்தையும் ஒரு பிரச்சனையாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரியாலிட்டியை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மள நிறைய பேருக்கு. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன், இல்லை வீட்டை விட்டு ஓடி போவேன், ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுப்பனை ஒழிஞ்சு உட்காந்து ஓகே நீ என்ன இந்த மனசு என்ன தான் சொல்ல வருதுன்னு எத்தனை பேர்னால நம்ம கேட்க முடியுது? இல்லையே, தப்பிச்சு ஓடுறதுக்கு தானே பார்க்குறோம். அப்புறம் எப்படி நம்மளால் எல்லாத்தையும் நம்ம மனசு நிரந்தர அமைதிக்கு நம்மளால் எப்படி எதையும் ஹேண்டில் பண்ண முடியும்? ஸோ நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிறதோ மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நல்ல எண்ணங்கள் வேணும். அந்த நல்ல எண்ணங்களை உருவாக்குறதுக்கு தான் நம்ம பயிற்சி பண்ணால் தான் வரும். 100 லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோ பார்க்குறதுனால மட்டுமே நம்ம வாழ்க்கை மாறாது. உட்காந்து நன்றி எழுதணும். சரிங்களா? நீங்கள் இவ்வளோ நாளாக அப்படி எழுதுகிற பழக்கம் இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எழுத ஆரம்பிங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்படிலாம் இருக்கீங்கன்னா மெடிடேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் மன மீது உங்களுக்கு முக்கியம்னு நினச்சாதான். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு என்னோடய பர்சனல் கோச்சிங் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.